ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 8/2/2025 குரோதி வருடம் தை மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிச நட்சத்திரம். இரவு 7:14 வரை, பின்பு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய திதி ஏகாதசி திதி. இன்று சனிக்கிழமை ஏகாதசி என்பதால் பெருமாளுக்கு பூஜை வழிபாடு செய்ய நன்மைகள் கிடைக்கும். இன்றைய யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி காலை 8:14 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். பின்பு 8:14 காலையிலிருந்து விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகும். நல்ல நேரமும் சுப உரைகளும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்ட காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. குளிகை காலம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் ராகு சுக்கிரன். இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு உச்சம். ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறார். இரண்டும் உங்களுக்கு சுப பலன்களே. எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் சுகமாக இருக்கும். வாக்குபலிதம் உண்டு. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். ஒரு சிலருக்கு சொல் வலிமை உண்டாகும். அதாவது ஒரு சிலர் சாபம் கொடுத்தாலும் அது பலிக்கும் என்பார்கள். இன்றைய நாளில் அது உங்களுக்கு உண்டாகும். குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் சொல் வலிமை உண்டு. வாக்கு பலிதமும் ஆகும். ஒரு சிலர் மனது நொந்து அவர்களை பாடாப்படுத்தும் போது அவர்கள் திடீரென்று சபித்து விடுவார்கள். அல்லது நீ அப்படி போ இப்படி போ என்று கூறுவார்கள். ஒரு சிலர் நல்ல மனதாக ஆசீர்வாதமும் செய்வார்கள். இன்று நல்லது செய்தாலோ கெட்டது செய்தாலோ இன்று மனது மகிழ்ச்சி நிறைந்தால் நல்ல ஆசீர்வாதம். மனது மகிழவில்லை, உங்களுக்கு மனதிற்கு வலி ஏற்பட்டிருக்கிறது என்றால் ஆசீர்வாதம் கொடுக்காமல் வேறு ஏதாவது வாக்கை கொடுத்து விடுவீர்கள். அதனால் இன்று எது கொடுத்தாலும் பலிக்கும். கல்வி கலைகளில் நல்ல தேர்ச்சி உண்டாகும். தாராள மனப்பான்மை இன்று உங்களுக்கு தோன்றும். பிறருக்கு உதவும் குணம் இன்று அதிகமாக இருக்கும். பொருளாதார நிலையில் நல்ல வெற்றி உண்டாகும். திடீர் செல்வமும் செல்வாக்கும் ஏற்படும். மந்தமாக இருந்த தொழில்கள் இன்று வளர்ச்சி அதிகமாக கிடைக்கும் விதமாக வளர்ச்சி அதிகமாகும். சேமிப்புகள் இன்று அதிகமாக கூடும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் செய்வீர்கள். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரனுடன் இணைந்துள்ளதால் சந்திரமங்கலம் எனக்கூடிய சிறப்பான யோகமும் உண்டு. இந்த யோகத்தால் பூமி பாக்கியம் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் உண்டாகும். சுப பேச்சுவார்த்தைகள் நடக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதுடன் புதிதாக நீங்கள் தொழில் செய்யவோ அல்லது புதிய முயற்சியில் ஈடுபட்டு பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கக்கூடிய ஒரு யோகமும் உண்டாகும். சுப பேச்சுவார்த்தைகளில் இன்று நீங்கள் ஒரு புதிய தீர்மானத்தை எடுத்து சுப தேதிகள் இன்று நிச்சயிக்கப்படும். உறவினர் வருகையால் மனமகிழ்ச்சி உண்டாகும். இன்று கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். தொழிலில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். பணவரவு அதிகமாகவே இருக்கும். தன உதவி இன்று கிடைக்கும். எதிர்பார்த்த வெற்றியும் மனமகிழ்ச்சியும் இன்று உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே குரு உச்சம் பெற்றுள்ளார். ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றுள்ளார். இதனால் இன்று உங்களுக்கு மனோதைரியம் அதிகமாகவே இருக்கும். பூமி சம்பந்தமாக புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள். கேஸ் வழக்குகள் யாவும் இன்று வெற்றியாகும். உலக அனுபவம் இன்று அதிகமாகும். எதிரிகள் தானாகவே அழிந்து விடுவார்கள். சமூகத்துடன் இணைந்து இன்று நீங்கள் பலவிதமான சமூக பணிகளை ஆற்றுவீர்கள்.
இன்று அதிகாரம் உங்களுக்கு ஓங்கும் நிலையில் இருக்கும். தொட்டது துலங்கும். சுப செலவுகள் இன்று அதிகமாகவே இருக்கும். தொழில் வியாபாரத்தில் பல வகையிலும் உங்களுக்கு லாபங்கள் வந்து சேரும். நல்ல நண்பர்களின் உதவி இன்று உங்களுக்கு கிடைக்கும். தேவைக்கு மேல் பண உதவி இன்று வந்து சேரும். தனவரவு அதிகமாகவே இருக்கும். எழுத்து பணிகளில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். விஞ்ஞானம் மற்றும் கணிதம் மற்றும் புதுமை படைக்கும் ஆற்றல் உங்களுக்கு இன்று அதிகமாகவே இருக்கும். சுப காரியங்கள் செய்வீர்கள். பலருக்கும் நல்ல வழிகாட்டும் உபதேசங்களில் செய்து அதில் நீங்கள் பாராட்டுகளை பெறுவீர்கள். கலைத்துறை சம்பந்தமாக வெளிநாடு பயணம் உண்டாகும். குடும்பத்தில் தடைபட்ட காரியங்கள் யாவும் இன்று உங்களுக்கு சிறப்பாக அமையும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். புதிய தொழில் தொடங்குவதற்காக வெளிநாடு அல்லது வெளியூர் செல்வீர்கள். கல்வி பயணங்கள் உண்டாகும். கல்வி சம்பந்தமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். யோகமும் வந்து சேரும். அதற்கான முயற்சி வெற்றியும் பெறும். வேலை சம்பந்தமான செய்தியும் வரும். இனிப்பான செய்தி கிழக்கு திசையிலிருந்து உங்களுக்கு காத்திருக்கிறது. நீண்ட நாள் கனவு பலிக்கும். இன்று எடுத்த காரியத்தை நீங்கள் வெற்றியாக முடிப்பீர்கள். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். கேஸ் வழக்கு சம்பந்தமாக வெற்றி பெறும் என்கிற செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். தாராள மனது இன்று உங்களுக்கு உண்டாகும். பிறருக்கு உதவும் மனதும் உங்களுக்கு உண்டாகும். ஆலய பணிகளில் இன்று நீங்கள் உங்களை சிறப்பாக அர்ப்பணிப்பீர்கள். ஆன்மீக தேடுதல் அதிகமாகும். நண்பர்களின் உதவியால் எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். திடீர் லாபங்களும் தொழிலில் புதிய வளர்ச்சியும் உண்டாகும். கால்நடைகளால் ஆதாயம் பெருகும். வசதியான இடத்திலிருந்து உங்களுக்கு பெண் அல்லது ஆண் இதற்குரிய மன வாழ்க்கை அமையும். தாயாருக்காக அதிகமான செலவுகள் செய்வீர்கள். பெண்கள் வழி ஆதாயம் உண்டாகும். பெண்களுக்கு இன்று எதிர்பார்த்த நல்ல மனதிற்கு பிடித்த மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் விதமாகவும் இன்று பெண்கள் எதிர்பார்த்தது போல் அனைத்தும் இன்று நடக்கும். ஆலய பணிகள் செய்வதும் இன்று அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபட இன்று எண்ணங்கள் யாவும் நிறைவேறும் விதமாகவே உங்களுக்கு அமையும். மிதுனராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனியுடன் இருக்கிறார். உங்களது ராசியிலேயே இன்று செவ்வாயுடன் சந்திரனும் இருப்பதால் இன்று சந்திரமங்கள யோகம் உங்களுக்கு உண்டு. தொட்டது துலங்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். இன்று எது செய்தாலும் உங்களுக்கு வெற்றியாகும். நகைச்சுவை உணர்வு அதிகமாகவே இருக்கும். எப்போதும் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அவர்களை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருப்பீர்கள். உங்களது கவர்ச்சிகரமான பேச்சாலும் உங்கள் பேச்சு திறமையாலும் அவர்கள் உங்களை விட்டு பிரிய மாட்டார்கள். பெண்களால் நீங்கள் விரும்பும் விதமாக அவர்கள் உங்களது பேச்சாற்றலில் மயங்கி இருப்பார்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறை சம்பந்தமாக புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அது வெற்றி பெறும் விதமாகவே இருக்கும். நல்ல நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக பயணம் செய்வீர்கள். ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து செய்திக்காக காத்திருந்த அன்பர்களுக்கு இனிப்பான செய்தியும் உண்டாகும். குடும்பத்தில் பெண்களால் மகிழ்ச்சி கிடைக்கும் விதமாக இனிய செய்திகளும் வந்து சேரும். காத்திருந்த இனிய செய்தியுடன் எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறும். தாயாருக்காக இன்று அதிகமான செலவுகள் செய்வீர்கள். தாயாரின் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் உண்டாகும். துணிவுகள் தைரியங்கள் இன்று அதிகமாக இருக்கும். லட்சியத்துடன் இன்று நீங்கள் உங்கள் பயணத்தை மேற்கொள்வீர்கள். கல்வி சம்பந்தமாக உங்களுக்கு வேலை சம்பந்தமான செய்திகளும் வந்து சேரும். தொழிலில் அதிக லாபம் உண்டாகும். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். கட்டட சம்பந்தமான தொழில்களில் உங்களுக்கு தனவரவு அதிகமாக இருக்கும் மற்றும் புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். சகோதரர்களால் ஏற்பட்ட மனக்கலக்கம் நீங்கும். இசை ஞானம் அதிகமாகவே இருக்கும். திடீர் தனவரவு உண்டாகும். எடுத்த காரியத்தை இன்று தைரியமாக முன்னின்று சாதிப்பீர்கள். அதற்கான
குடும்பத்தில் சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் இன்று நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பீர்கள். தொழில் நிமித்தம் பயண அலைச்சல்கள் உண்டாகும். பயண வழி புதிய நண்பர்களை சந்திப்பதன் மூலம் புதிய தொழில் முயற்சிகள் நீங்கள் கற்றுக்கொள்ளும் வாய்ப்புகளும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு பூமி சம்பந்தமான யோகம் உண்டு. ஒரு சிலருக்கு வாகனம் சம்பந்தமான யோகம் வந்து சேரும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று லாபம் அதிகமாக கிடைக்கும். திடீர் பயணங்களும் பயண அலைச்சல்களும் உண்டாகும். தனவரவும் தொழிலில் இரட்டிப்பு லாபமும் வந்து சேரும். பெண்களால் மகிழ்ச்சி கிடைக்கும். பெண்களுக்கும் இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ஆன்மீக தேடுதலும் உண்டாகும். ஆன்மீக வழியில் ஈடுபடுவீர்கள். பெரியவர்களின் ஆசீர்வாதத்துடன் எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். பிள்ளைகளுக்காக, கல்விக்காக, பிற உதவிகளுக்காக நீங்கள் செலவுகள் அதிகமாக செய்வீர்கள். வரவை விட உங்களுக்கு இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும். அதைவிட வரவும் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று கூட்டு முயற்சிகளும் வெற்றியாகும். புதிய நண்பர்களின் உதவியால் இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைப்பதால் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு விரயஸ்தானத்தில் உங்களது ராசிநாதன் உள்ளார். அத்துடன் செவ்வாயும் இணைந்துள்ளதால் சந்திரமங்கள யோகமும் உண்டு. விரய செலவுகள் சற்று அதிகமாகவே இருந்தாலும் அது சுப செலவாகவே மாறும். எதிர்பார்த்த காரியத்தை இன்று நீங்கள் வெற்றியாக முடிப்பீர்கள். தடைப்பட்ட காரியங்களும் இன்று இனிதே நிறைவேறும். பெண்கள் வழி நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் உண்டாகும். அரசு வழி அனுகூலமான பலன் வருவதற்கான செய்தியும் உங்களுக்கு கிடைக்கும். தாயாரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். எழுத்து ஆற்றல் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். சாதனை படைப்பீர்கள். புதிய முயற்சியில் ஈடுபட்டு சாதனைகள் செய்வீர்கள். அதனால் பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். குழந்தைகளுக்காக இன்று நீங்கள் அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். கல்வி சம்பந்தமாக ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் தீரும். கல்விக்காக எடுத்த கடன் தீருவதற்காக புதிய முயற்சியில் ஈடுபட்டு அதற்கான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் குழந்தை பாக்கியம் உண்டாகும். கலைத்துறையில் இன்று நீங்கள் எதிர்பார்த்த விதமாகவே உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். மனைவி வழி லாபங்கள் உண்டாகும். சிறு சிறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று உயர்ந்த லாபமும் தன வளர்ச்சியும் அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகள் வழி நன்மைகள் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து நீங்கள் விரும்பிய பொருள் உங்களது நண்பர்கள் வழி அல்லது உறவினர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும் யோகமும் உண்டாகும். திடீர் தனயோகம் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். பிரபலமாகும் கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலர் தீய பழக்கத்திற்கு அடிமையாகும் சூழ்நிலை ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். உடல் உபாதைகள் வருவதற்கான சூழல் உள்ளதால் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்ளவும். இனிமையான பேச்சால் அனைவரையும் கவர்ந்தெழுப்பீர்கள். உங்களது பேச்சாற்றல் திறமை அதிகமாக இருக்கும். தொழில்கள் சம்பந்தமாக உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். இன்று அனைத்தும் சாதகமான பலனாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். பெண்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். குடும்பத்தில் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று யாவும் வெற்றியாக இருக்கும். மனதுக்கு இன்று பிடித்தமான செயல்களை செய்வீர்கள். குடும்பத்தாருடன் இன்று இணைய பயணம் மேற்கொள்வீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். ஆலய திருப்பணிக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள். ஆலயம் சம்பந்தமாக புனித பயணம் குடும்பத்தாருடன் மேற்கொள்வீர்கள். குழந்தைகளால் இன்று பெருமைப்படும் விதம் உங்களுக்கு இன்று மனமகிழ்ச்சி உண்டாகும். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயுடன் சந்திரன் உள்ளதால் இன்று சந்திரமங்கள யோகமும் உண்டு. எதிர்பார்த்த லாபங்களும் உங்களுக்கு வந்து சேரும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். சுப காரியங்களில் ஈடுபடுவீர்கள். தடைகள் யாவும் விலகும். மனதிற்கு நிம்மதி அளிக்கும். நீண்ட நாள் கவலை தீரும். நீண்ட காலமாக மனதில் ஏற்பட்ட வலி, வருத்தங்கள், உடல்நிலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள், குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் மனது மிகவும் நொந்து போயிருக்கும் உங்களுக்கு இன்று யாவும் சாதகமான பலனை தரும். மன நிம்மதி இன்று கிடைக்கும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும்.
பூமி சம்பந்தமாக குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காண்பீர்கள். தசமஸ்தானத்தில் குரு உச்சத்தில் இருப்பதால் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழி ஆதாயம் உண்டாகும். அரசு வழி உங்களுக்கு எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். இனிய பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாகவும் எதிர்பார்த்த வெற்றி உண்டு. வெளிநாட்டு தொடர்புகள் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு அதிகமாகும். பங்குச்சந்தை இது போன்ற பண பரிவர்த்தனை உள்ள தொழில்களில் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வாகனத்தால் லாபம் பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை இன்று சிறப்பாகவும் தைரியமாகவும் முடிப்பீர்கள். பூமி சம்பந்தமாக இன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்தபடி அனைத்தும் சாதகமான பலனை தரும். திடீர் தனவரவு உண்டாகும். நண்பர்களுடன் பாத யாத்திரை செய்வீர்கள். மனதுக்கு பிடித்தமான நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். நண்பர்களுடன் நீங்கள் கூட்டு முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். புது முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி பூமியில் விளையும் விளைபொருள்களால் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். இன்று கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு இன்று மனமகிழ்ச்சி கிடைக்கும். தனவரவும் உண்டாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் புதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனியுடன் இருக்கிறார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் ராகுவுடன் இணைந்து இருக்கிறார். இன்று எதிர்பார்த்த காரியங்கள் இன்று முன்னின்று நடத்துவீர்கள். எதையும் சாதிக்கும் திறமை உங்களுக்கு உண்டாகும். திடீர் தனயோகம் வந்து சேரும். கெட்ட செயல்களில் ஈடுபட மனம் அவ்வப்போது உங்களது மனம் சற்றே மனது சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கும். உங்களுக்கு பிரபலமாகக்கூடிய யோகமும் வந்து சேரும். திடீர் யோகமும் உண்டாகும். திடீர் பிரசித்தி பெறுவீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். மனைவி அல்லது தாய் வழி உறவால் திடீர் உங்களுக்கு சொத்து வரும் யோகமும் உண்டாகும். திடீரென்று வெளிநாடு செல்லும் யோகமும் வந்து சேரும். படிப்பிற்கு தகுந்தாற் போல உங்களுக்கு வெளிநாட்டில் அல்லது வெளியூரில் எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்புடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகமாகவே இருக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொண்டு உங்களது திறமையை வெளிப்படுத்துவீர்கள். நீண்ட நாள் ஆசைகள், எண்ணங்கள், கோரிக்கைகள் நிறைவேறும். எதிர்பாரா விதமாக தொழிலில் திடீர் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டங்களும் தனவரவும் உண்டு. கொடுத்த வாக்கை கடன் சம்பந்தமாக கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கடன் உதவியும் பெறுவீர்கள். தெய்வ வழிபாடு அதிகமாக செய்வீர்கள். தெய்வத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு திடீர் வாகன யோகம் உண்டாகும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த வாகனம் வாங்கும் யோகமும் வந்து சேரும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். எழுத்தாற்றல் அதிகமாகும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். தொழிலில் இரட்டிப்பு லாபங்கள் உண்டாகும். பெண்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். பெண்களுக்கு இன்று நானா வழிகளிலும் இருந்து தனவரவு உண்டாகும். தாய் வழி உறவிலிருந்து கிடைக்கும். மாமன் மச்சான் உறவிலிருந்து கிடைக்கும். கணவன் வழி உதவிகள் பெறுவீர்கள். பிள்ளைகள் வழி உதவிகள் பெறுவீர்கள். இப்படி சொந்தமாக தொழில் செய்து பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். திடீர் தனவரவும் அதிர்ஷ்டங்களும் இந்த ராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு இருக்கும். திடீர் சுப செய்திகளும் வந்து சேரும். நீண்ட நாளாக ஆசைப்பட்ட பொருள் கைக்கு கிடைக்கும். இன்று எதிர்பார்த்த பலன்களும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சியும் நிம்மதியும் பிறக்கும் நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, 2 நாளாக மனதிற்கு ஏற்பட்ட வலி, துயரங்கள், மனக்கலக்கங்கள், பட்ட கடன்கள், தேவையில்லாத அலைச்சல்கள், பிறரிடம் வாங்கி கட்டி கொண்டது, வாங்க போனது, இதெல்லாம் 2 நாட்களாக உங்களுக்கு அலட்டிக்கொண்டே இருக்கும். 2 நாட்களாக சந்திராஷ்டமத்தால் துலாம் ராசி அன்பர்கள் நிறைய மனதிற்கு தேவையில்லாத கவலைகளால் சுற்றி திரிந்திருப்பீர்கள். அவையெல்லாம் இன்று காலை 8:14 மேல் மாறிவிடும். அதனால் மகிழ்ச்சியாக காலை வரை 8:15 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் உண்டு. அதன்பின் சந்திராஷ்டமம் மாறிவிடும். அதன் பிறகு நீங்கள் நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும்.
வராத பணங்கள் யாவும் உங்களை வந்து சேரும். தடைபட்ட காரியங்கள் யாவும் உங்களுக்கு நிறைவேறும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். தரமாட்டேன் என்று சொன்னவர்கள் கூட பணமோ அல்லது பொருளோ எதுவாக இருந்தாலும் கிடைக்காது என்று சொன்னவர்கள் கூட இன்று வீடு தேடி வந்து உங்களுக்கு தரும் சூழல் உருவாகும். புத்திர பாக்கியம் உண்டாகும். திடீரென்று தொழிலில் உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும். பெரிய ஞானிகளின் அறிமுகத்தால் இன்று உங்களுக்கு மனமகிழும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். விரோதிகளின் பிரச்சனைகள் தீரும். விரோதிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட மனச்சுமை குறையும். அதிகமாக கற்பனை செய்வீர்கள். தொழிலில் ஏற்பட்ட தொய்வுகள் மாறி பணவரவு அதிகமாகவே இருக்கும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை இன்று சிறப்பாகவும் தைரியமாகவும் இன்று நிறைவேற்றி மனது மகிழும் விதமாகவே இன்றைய நாள் நீங்கள் இருப்பீர்கள். இன்று தூரதேச பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. கோவில் வழிபாடுகள் இன்று சிறப்பாக செய்வீர்கள். நீண்ட நாள் ஆசைகள் இன்று நிறைவேறும். பெண்களுக்கு இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். உயர்ந்த லட்சியங்களை கொண்டு நீங்கள் எடுக்கும் செயல்கள் யாவும் இன்று வெற்றியாகும். அரசு வழி நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். திடீர் ஆதாயமும் அதிர்ஷ்டமும் வந்து சேரும். மனைவியின் சொல்லை அதிகமாக கேட்பீர்கள். அதனால் உங்களுக்கு தேவையில்லாத சில கேலி பேச்சுகளும் உங்களுக்கு உண்டாகும். சில சமயம் உங்களுக்கு கோபங்கள் அதிகமாக உண்டாகும். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். நண்பர்களின் உதவியுடன் இன்று நீங்கள் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டிலிருந்து உங்களது குழந்தைகள் மூலமாகவோ அல்லது உறவினர் மூலமாகவோ தனவரவு உண்டாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். மனதில் ஏற்பட்ட துக்கங்கள் மாறும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று காலை 8:15 மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. காலை முதல் 8 மணி வரை நீங்கள் மிகவும் நிம்மதியாக இருந்திருப்பீர்கள். அதன் பின் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாவதால் சற்று தடுமாற்றங்களும் மனக்குழப்பங்களும் உங்களுக்கு வர வாய்ப்புள்ளது. தொழிலில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்கவும். நண்பர்களுடன் கலகங்கள் செய்ய வேண்டாம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். தொழிலில் எந்த பிரச்சனையும் கிடையாது. தொழில் வழக்கம் போல் உங்களுக்கு எல்லாமே நன்றாக நடக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். தேவையில்லாத கலகங்கள் வீட்டில் செய்ய வேண்டாம். புதிய முயற்சிகளில் இன்று ஈடுபட வேண்டாம். புதிய பயணங்கள் வேண்டாம். ஆலய திருப்பணிகள் நீங்கள் செய்யலாம். ஆலயத்திற்காக அல்லது பாத யாத்திரை, கடவுள் சம்பந்தமான வழிபாடுகள் இது போன்றவற்றில் நீங்கள் ஈடுபடலாம். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது. அண்டை அயலார் வீட்டுடன் நல்ல தொடர்புகள் இருப்பின் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அவர்களது கோபத்திற்கு ஆளாக வேண்டாம். வீட்டில் கணவன் மனைவியிடையே சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். அதனால் கவனமாக இருக்கவும். பிள்ளைகளுடன் இன்று நீங்கள் கோபத்துடன் பேச வேண்டாம். பெரியவர்களுடன் சற்று மரியாதையாக நடந்து கொள்ளவும். உடல்நிலையில் அக்கறை கொள்ளவும். வெளிநாடு பயணங்களால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் இன்று சற்றே மனதிற்கு வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். எனினும் கவலை வேண்டாம். 2 நாள் கழித்து நீங்கள் எதிர்பார்த்த விதமாகவே உங்களுக்கு அனைத்தும் சாதகமான பலன்கள் கிடைக்கும். நண்பர்களுடன் கவனமாக இருக்கவும். தேவையில்லாத கேஸ் வழக்குகளில் நண்பர்களுடன் ஈடுபட்டு பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். சீருடை அணிந்தவர்களிடம் சற்று விலகி இருக்கவும். அதனால் கேஸ் வழக்குகள் திடீரென்று வராமல் பார்த்து கொள்ளவும். தீய நண்பர்களின் பழக்கத்திலிருந்து சற்று விடுபடுவது நல்லது. கலைகள் மூலமாக புதிய வாய்ப்புகள் வருவதற்கு சற்று தாமதமானாலும் அது உங்களுக்கு வந்து சேரும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு சற்று தாமதமாகவே வரும். தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் லாபம் நன்றாகவே இருக்கும். கூட்டு முயற்சிகளில் சற்று கவனம் கொள்வது நல்லது. இன்று எதிர்பார்த்த பலன்கள் சற்று தாமதப்படும். எனினும் நீங்கள் மனக்கவலை இல்லாமல் இன்று ஆலய வழிபாடு செய்வது மனதிற்கு நிம்மதி அளிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட்டு பிரயாண அலைச்சலும் மன மகிழ்ச்சி குறைவும்,
தேவையில்லாத கவலைகளும் உங்களுக்கு வந்து சேரும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் தடுமாறும் சூழ்நிலையும் உருவாகும். பிள்ளைகளால் ஒரு சிலருக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும். ஒரு சிலருக்கு வரவேண்டிய பணம் இன்று வந்து சேரும். தொழில் நிமித்தம் பயணங்களால் வெற்றி உண்டாகும். அரசு வழி ஆதாயம் உண்டாகும். அரசால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் மாறும். எதிர்பார்த்த வெற்றி நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். இடுப்பு தொடர்பான நோய்கள் சற்று அலட்டும். பெண்களுக்கு கால், கை, இடுப்பு இது போன்ற பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். காலில் வீக்கம் வருவது, கால் நடப்பதற்கு சிரமப்படுவது இது போன்ற பிரச்சனைகளுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். தாயார் வழி எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருந்தாலும் உடல் நலனில் சற்று அக்கறை கொள்வது மிகவும் நல்லது. கூட்டு முயற்சிகளில் இன்று அதிகமாக தனலாபம் உண்டாகும். விலையுயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். தாயாருக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். வெளியூர் தொடர்பால் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு உண்டாகும். கல்வி கடன் தீரும். கல்வி சம்பந்தமாக புதிய வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக எதிர்பார்த்தபடி நீங்கள் நினைத்த இடத்திற்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் விதமாக செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான தேதிகள் நிச்சயிக்கப்படுவதால் உறவினர்களின் வருகையும் அதிக செலவுகளும் உண்டாகும். பூமி லாபம் உண்டு. பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். ஒரு சிலருக்கு திடீர் தன ஆதாயம் உண்டாகும். ஒரு சிலருக்கு இரட்டிப்பு லாபம், தனயோகம், அதிர்ஷ்டம் வந்து சேரும். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம், அத்துடன் செவ்வாயும் இணைந்திருப்பதால் சந்திரமங்கள யோகம் உண்டு. செல்வாக்கு உயரும். சொல்வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கொடுத்த வாக்கு உங்களுக்கு நிறைவேறும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். இனிமையாக பேசி அனைவரையும் கவரும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். வாகன வசதி உண்டாகும். நன்றாக யோசித்து முடிவெடுப்பீர்கள். கவி பாடும் திறனும் கலை ஆர்வமும் உங்களுக்கு இன்று அதிகமாகும். கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முடிவு சரியானதாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு கல்விக்கு சம்பந்தமில்லாத வேலை வாய்ப்பு கிடைக்கும். திடீர் பயணங்களால் அனுகூலமான வாய்ப்புகளும் புதிய நண்பர்களின் உதவியும் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசி அன்பர்களே, இன்று எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். மனைவி வழி நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும். அது பூமி சம்பந்தமாக இருக்கலாம், பூசொத்து சம்பந்தமாகவோ, ஆடை ஆபரணம் சம்பந்தமாகவோ, அல்லது விலையுயர்ந்த பொருட்கள் சம்பந்தமாகவோ இருக்கலாம். உங்களது ராசியிலேயே சூரியன் உள்ளார். உங்களது ராசி அதிபன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதனுடன் உள்ளார். வாகன சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். நண்பர்களும் இன்று எதிரியாகும் சூழல் இருப்பதால் கவனமுடன் நடந்து கொள்ளவும். தேவையில்லாத வார்த்தைகள் வேண்டாம். மனைவியிடம் கலகம் செய்யாமல் பார்த்து கொள்ளவும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். வெளிநாட்டு தொடர்பால் எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். பங்காளிகளிடையே சிறு சிறு சலப்புகள் ஏற்பட்டு பின் மறையும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். தீய நண்பர்களின் கெட்ட நடவடிக்கைகளால் சற்றே மனதுக்கு பிரச்சனைகள் வரும். தீய வழியில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. அதற்கான சீருடை அணிந்தவர்களிடமிருந்து கேஸ் வழக்குகள் வராமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது. இயந்திரம் சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். கல்வி, எழுத்துத்துறை போன்ற தொழில்களிலெல்லாம் இன்று லாபம் அதிகமாக இருக்கும். அரசியல் சம்பந்தமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். மாமன் மைத்துனன் முறையில் பூமி சம்பந்தமாக சிறு சிறு பிரச்சனைகள் இன்று உண்டாகும். கவனமாக கையாளவும். கொடுத்த பணத்தை திரும்ப பெறும் சூழ்நிலையும் உருவாகும். அதனால் இன்று நீங்கள் மிகவும் அமைதியாக இருப்பது நல்லது. நண்பர்களுடன் பாத யாத்திரை ஒரு சிலருக்கு ஏற்படும். மகிழ்ச்சியான பயணங்கள் உண்டாகும். ஒரு சிலருக்கு தனவரவு அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு மனதிற்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு பின் விலகும். எனினும் இன்று நீங்கள் சற்று கவனமுடன் இருப்பது உங்களுக்கு நல்லது. கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சனியுடன் புதன் உள்ளார்.
ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவுடன் சுக்கிரன் உச்சம் பெற்றுள்ளார். ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு உச்சம். 5ஆம் இடத்தில் செவ்வாயுடன் சந்திரன். பயணங்கள் இனிமையாக இருக்கும். பயணத்தால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். இன்று நீங்கள் கடுமையாக உழைப்பீர்கள். பாராட்டும் பரிசும் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத வெற்றி உங்களுக்கு வந்து சேரும். விலையுயர்ந்த பொருள்கள் நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். பெண்களுக்கு இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். பெண்கள் எதிர்பார்த்த பலன் இன்று அவர்களுக்கு கிடைக்கும். தொழிலில் போட்டி மனப்பான்மை விலகும். தொழில் நிமித்தம் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதன் மூலம் தொழிலில் புதிய வாய்ப்புகளும் தன வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். கூட்டு முயற்சிகளும் வெற்றியாகும். இடம் சம்பந்தமாக கட்டடம் சம்பந்தமாக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் இன்று தன வளர்ச்சி அதிகமாக இருக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கடன் திரும்ப அடைக்கும் சூழல் உருவாகும். அதற்கான தன உதவியும் கிடைக்கும். நகைக்கடன் சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கலகங்கள் இடம் சம்பந்தமாக அல்லது ஆடை ஆபரணங்கள் சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். குடும்பத்தில் காணாமல் போன பொருள் பற்றிய செய்தி உங்களுக்கு வந்து சேரும். வெகு தூர பயணத்தால் ஏற்பட்ட அலைச்சல்கள் மாறும். திடீர் தனவரவு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். எடுத்த காரியத்தை இன்று தைரியமாக வெற்றியாக முடிப்பீர்கள். இரும்பு சம்பந்தமாக, எந்திரம் சம்பந்தமாக, இது போன்ற கல்வி சம்பந்தமாக, இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கு இன்று வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சீருடை அணிந்தவர்களுக்கு இன்று சிறப்பான யோகமான நாள். தனவரவு அதிகமாகவே இருக்கும். இன்று பாராட்டும் பரிசும் ஒரு சில சீருடை அணிந்தவர்களுக்கு கிடைக்கும் விதமாக இருக்கும். அதாவது காவல்துறை பணியாளர்களுக்கு இன்று எதிர்பாரா விதமாக தனவரவு அதிகமாகவே கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். பாராட்டு பரிசுகள் பெறுவீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைக்காக வெளிநாடு செல்லும் யோகமும் வந்து சேரும். பெண்களுக்கு இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். திடீர் தன அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். விலையுயர்ந்த பொருள்களும் அவர்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த லாபம், உயர்தரமான பூமி, இது போன்ற ஆடை ஆபரணங்கள் பெண்களுக்கு இன்று வரும் யோகம் உண்டு. அதனால் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும். தொழிலில் தனவரவு அதிகமாகும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று தன வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி, லாபங்கள் அதிகமாகவே இருக்கும். இக்கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் உச்சம் பெற்றுள்ளார். அத்துடன் ராகுவும் இருப்பதால் இன்று தலைமை பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பாராத நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு உச்சம். 4ஆம் இடத்தில் செவ்வாயுடன் சந்திரன் இருப்பதால் தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. தாயார் வழி உங்களுக்கு தனவரவு அதிகமாகும். தாயாரின் சொத்து உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இன்று இருக்கும். கணவன் வழி எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும். கடினமாக உழைப்பீர்கள். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். நீண்ட நாள் கோரிக்கைகள், ஆசைகள் நிறைவேறும். தன வளர்ச்சி அதிகமாகும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். நண்பர்களால் ஏற்பட்ட வாக்குவாதங்கள் மாறி நண்பர்களுடன் உங்களுக்கு பிடித்தமான முறையில் புனித பயணம் அல்லது பாத யாத்திரை, ஆன்மீக பயணம் போன்றவை அவர்களுடன் செய்வீர்கள். இன்று எதிர்பார்த்த நண்பரின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். புதிய தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். திடீரென்று ஏற்பட்ட வாக்குவாதங்கள் மாறி நன்மை செய்யும். அரசு வழி ஆதாயம் உண்டாகும். கால்நடை துறையில் சிறப்பாக இன்று பணியாற்றுவீர்கள். ஆன்மீக பயணங்கள் இன்று சிறக்கும். காவல்துறையில் உள்ளவர்களுக்கும், தீயணைப்பு, இராணுவம், இது போன்ற அரசு துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். அவர்கள் எதிர்பார்த்த செய்தி, இடமாற்றம் அல்லது பணிமாற்றம், உயர்ந்த பதவி, சம்பள உயர்வு, இது போன்ற செய்திகள் அவர்களுக்கு, அது சம்பந்தமான செய்திகள் அவர்களுக்கு காத்திருக்கிறது. அதனால் அவர்கள் மனமகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். நகை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாகும். புதிய சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். குடும்பத்தில் தடைபட்ட காரியங்கள் சிறப்பாக நடப்பதற்கான பேச்சுவார்த்தை உண்டாகும். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள்.
சமூக பணிகளில் ஈடுபட்டு பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். நீண்ட தூர பயணத்தால் நிம்மதியும் மனதிற்கு மகிழ்ச்சியும் கிடைக்கும். இன்று எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு வந்து சேரும். தொழில் சம்பந்தமாக புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அது வெற்றியாகவும் அமையும். பாராட்டு கிடைக்கும் விதமாக கலைத்துறையில் இன்று நீங்கள் சாதிப்பீர்கள். புதிதாக செய்த தொழிலுக்காக இன்று உங்களுக்கு அனைவரின் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு முயற்சிகளால் உங்களுக்கு தனவரவு அதிகமாகும். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். சிலர் சொல்வது பலிக்கும். ஆன்மீக துறையில் ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும். சில சமயங்களில் எதிலும் திருப்தி இல்லாத நிலையும் மனதில் சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவலைகள் துக்கத்தை இன்று மறக்கும்படியாக ஏதாவது நிகழ்ச்சியில் ஈடுபட்டு மனதிற்கு அமைதி தரும் விதமாக இன்று நடப்பது நல்லது. பிறரின் சொல்லுக்கு உங்களை நீங்கள் வருத்தி கொள்ள வேண்டாம். பிறரது சொல்லால் ஏற்பட்ட சங்கடத்தை மாற்றிக்கொள்ளவும் அதை மறந்துவிட்டு நிம்மதியாக தூங்கவும். ஒரு சிலரால் உங்களது மனம் மிகவும் பாதிப்பு அடையும் சூழ்நிலும் உருவாகும். வீண் வார்த்தைகள் விதண்டவாதங்கள் வேண்டாம். மனதிற்கு அமைதி தரும் விதமாக இன்று நீங்கள் நடந்து கொள்ளவும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். எனினும் இன்று எதிர்பார்த்த வெற்றியும் தனவரவும் உங்களுக்கு இன்று அதிகமாகவே இருக்கும். புதிய வீடு புதிய இடம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை குடும்பத்தில் எழும். வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். கல்வி சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். எதிர்பார்த்த தனவரவும் இன்று மனதுக்கு மகிழ்ச்சி அடையும் விதமாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். அனைவரது இல்லத்திலும் இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.